குருவும் புதனும் இணைவு ஜாதகத்தில் இருந்தால் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படின்ற ஞானமும் சேரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பேச போகிற டாபிக் குருவும் புதனும் இணைவு ஜாதகத்தில் இருந்தால் என்ன மாதிரி அவங்களுடைய தன்மைகள் இருக்கும், எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். நிறைய பிஹெச்டி லெவலில் படிக்கக்கூடிய தன்மை, முக்கியமாக பார்த்திங்கன்னா குருவும் புதனும் ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிக்கக்கூடிய தன்மை, இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிக்கக்கூடிய தன்மை, பிஹெச்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்கக்கூடிய தன்மை, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிக்கக்கூடிய தன்மை, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிக்கக்கூடிய தன்மை, ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக ஏதாவது உருவாக்குவது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க தான் உருவாக்கிகள்னு சொல்லலாம். லாஜிக்கல் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியமாக இந்த புதன்னாவே லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவோம். நம்ம இந்த லாஜிக்கல் பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அப்படின்ற ஞானமும் சேரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இவங்க எல்லாமே புது விஷயத்தை படைக்கக்கூடிய திறமைசாலிகள் அப்படின்ற ஒரு விஷயம் மிளிரக்கூடிய தன்மைகள் இருக்குமா? இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் தெரியுமா அப்படின்னா தெரியாது. படிப்பு சாதாரண படிப்பாக இருக்கும். ஆனால் இவங்க போக 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 இவங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நுணுக்கமான நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை கொடுப்பார்கள் சொல்லலாம். அப்போ குரு புதன் காம்பினேஷன் இருந்தாவே, ஆனால் உடல்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல இந்த பேச்சின் மூலமாகவே, குதர்க்கமான பேச்சின் மூலமாகவே சில இடத்துல மாட்டிப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சில இடத்துல அடிபட்டு தான் ஒரு விஷயத்தில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சியில் பெரிய லெவல் இல்லை அப்படின்னா, நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லெவலில் வருவதற்குண்டான தன்மை கொடுக்குமா? கொடுக்கும் சொல்லலாம். முக்கியமாக 2 பேர் இருக்காங்க. ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் பர்சன் இருக்கார். ஓகேங்களா? அவருக்கு மாதத்துக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சேலரி வாங்கும். ஆனால் குரு புதன் காம்பினேஷன் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நாலேஜ் வைஸ் பிரம்மாண்டமாக இருப்பார். அவனுக்கு சேலரி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இவர் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஐடி ப்ரொஃபஷனல்னு சொல்கிறோம்ல, அவரை விட பார்த்திங்கன்னா இவர் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய தன்மை, எல்லா விஷயத்துலேயும் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிளிரக்கூடிய தன்மை, இதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். ஐடி சம்மந்தப்பட்ட நாலேஜ் இவரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் பர்சன் இருக்கார்ல, அவருக்கு நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். படைக்கும் போதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜை ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு சேலரி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? சில பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சேலரி அதிகமாக இருக்கும். சார் என்னை விட நாலேஜ் கம்மி சார், அவன் போய் எப்படி சார் இந்த அளவுக்கு சேலரி வாங்குகிறான் அப்படின்னே கேள்வி வரும். என்னை விட நாலேஜ் கம்மி சார், அவன் நல்லா சம்பாதிக்கிறான் சார் அப்படின்னே சொல்லுவாங்க. இவனுக்கு நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குரு புதன் காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எந்த மாதிரி விஷயத்தை உங்கள் குழந்தைகளுக்கு வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அருமையாக பண்ணலாம். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அருமையான பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னால் இது மிகையாகாது. ஓகேங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சித்தர் பூமி.